ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாரில் நல்லா கவனிங்க. அந்த வசனம் ஆரம்பிக்கிறது யோனத்தானுக்கு செய்த ஆணை நிமித்தம் தான் அவன் ரெமெம்பர் பண்ணான். ஆனா மை பைண்டிங் இஸ் வித் காட். தேவனிடத்தில் நான் சொன்னேன். தேவனிடத்தில் சொன்னது மாத்திரமல்ல, சவுலுக்கு வாக்கு கொடுத்தேன். Sir, it is easy to help your friend. It is not easy to help your enemy. நல்லா கவனிங்க. நண்பனுக்கு நான் உதவி செய்யணும். யோனத்தான் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். நோ 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 நோ. பரிசுத்த ஆவியான உன்னையும் என்னையும் உணர்த்துவிக்கும்படியாக, உன்னையும் என்னையும் ஆவிக்குரியவர்களாக மாற்றும்படியாக, உங்களையும் என்னையும் தேவனுக்கு பிரியமானவர்களை கற்றுக் கொடுக்கும்படியாக வார்த்தைகளை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. தேவன் நிமித்தம் சவுலன் வீட்டருக்கு நான் நன்மை செய்யணும். வாட் a heart. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் ஏன்பா சொல்ல மாட்டாரு? ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தேவதை பார்த்து ஏன் சொல்ல மாட்டாரு? உங்க நெஞ்சிலே கை வச்சு கேளுங்க. கை வைங்க. நான் உங்களை பாடுபடுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 2 நாள் இருக்குது. இன்னைக்கு பாடுபடுத்துவேன், நாளைக்கு பாடுபடுத்துவேன், இன்னொரு நாள் 1 day retreatக்கு பாடுபடுத்தி தான் ஆவேன். கை வச்சு சொல்லுங்க. என் மனமே, தேவனுக்கு ஏற்றதாய் மாற மாட்டாயோ? There's a problem with us. There is a problem with us. We are not bothered. அவர் கிடக்கிறாரு. நான் காலையில் மத்தியானம் சாப்பிட வீட்டில் சொன்னேன். எனக்கு பிரபாகரன் ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. ஒரு 2வது பையன் பயங்கர சுட்டி, 4 வயசு தான் ஆகுது. பயங்கரமான சேட்டை. பாஸ்டர் ஆராதனை நடத்தும்போது அவன் அங்கே கொஞ்சம் சத்தம் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். பாஸ்டர் சொன்னார், ஏய் ஏசப்பா பார்க்குறாரு. உட்காந்துட்டான். கண்ணாலே பேசுகிறான், வாடா விளையாடலாம், அவர் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காருன்ட்டு. கண்ணில் பேசுகிறோடனே பாஸ்டர் பார்த்தாரு. இந்த பிள்ளை அம்மா கூட்டு வச்சுங்க. இன்னொரு மிஷினரி தாய் பக்கத்தில் கூட்டு வச்சுட்டா. அப்போ அவங்க சொன்னாங்க, மிஷினரி பிள்ளை, பாஸ்டர் மாமா சொல்லியிருக்காருல ஏசப்பா பார்க்குறாரு. சொன்னால் ஏசப்பாவை கண்ணை மூடிக்கிட சொல்லுங்க. அப்படியாடி ஏசப்பாவை கண்ணை மூடிக்கிட சொல்லுங்க. நான் கண்ணெல்லாம் மூட முடியாது. நான் பண்ணுற சேட்டை பண்ணித்தான் ஆவேன். யார் கண்ணை முடிக்கணும்? சிரிக்கிறோம், நம்ம கதை தான். We never bothered whether we please God or not. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும் என் வாழ்க்கையில் அனுபவிக்காததை நான் பேசுகிறவன் இல்லை, என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தாததை நான் பேசுகிறவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கல்ல 20 வருடங்களாக அறிவீர்கள். தைரியமாக சொல்கிறேன். தேவன் நிமித்தம் சவுலுக்கு நான் செய்த காரியத்தை நான் நினைக்கிறேன். Saul was after me. Saul wanted to remove me. Saul wanted to kill me. என்னை அழிக்க நினைத்தான், என்னை அகற்ற நினைத்தான். But I made a covenant with him because of God. இந்த மாலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வாசிக்கலாம், இப்போ தொடர்ந்து வாசிக்கலாம். சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். பைபிள்ல எல்லா பெயர்களுக்கும் பின்னால் பெரிய அர்த்தம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். பழைய நாட்களில் ஊருக்கு பெயர் கொடுத்தாலும் சரி, அல்லது மக்களுக்கு பெயர் கொடுத்தாலும் சரி, ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். திருநெல்வேலின்னு எப்படி வந்தது? கோயில் பூஜாரி ஆற்றுல குளிக்க போனார். குளிக்க முன்னால் நெல்லை காய போட்டு போனார். நெல்லை காய போட்டு அதை குத்தி அதை அரிசியாகி இன்னைக்கு சாப்பிடணும், அதுக்காக காயப்பட்டு போனார். அந்த நாட்களில் நடந்ததை சரித்திரத்தை இப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க.
குளிக்க போன நேரத்தில் திடீர்னு மழை ஓன்னு வந்துட்டு அங்கே இருந்து அவருக்கு ஆண்டவரே கடவுளே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, இன்னைக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் போயிடும், பிள்ளைங்கள்லாம் பட்டினியாக போயிடுவாங்க, நீர் எப்படியாவது மழையை காப்பாற்றணுன்னே வந்து பார்த்தா நெல் போட்டிருந்த இடத்துல மட்டும் மழை பெய்யலை, மற்ற இடத்துலலாம் மழை பெஞ்சது கிதியோனுக்கு நடந்த மாதிரி. அதனால தான் திரு நெல் வேலியாய் நின்று விட்டார். அந்த திருவாகி ஆண்டவர் நெல்லை காப்பதற்கு வேலியாக மாறிவிட்டார் என்று சொல்லி, அதனால தான் அதுக்கு பேர் திருநெல்வேலி. எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சிருக்கீங்க. Every town in those days had got some meaning behind it. நல்லா கவனிங்க. அப்போ அந்த நாளில் 3 பேர் நான் காட்டுறேன். ஒன்று மாகீர் வீடு. மாகீர் வீடுனா விற்கப்பட்டவன். This lame fellow was sold. அடுத்தால அந்த லோதேபார் என்கிற ஊர். லோதேபார்னா புல்லே முளைக்காது. Not a single grass would be seen in that place. That is why called லோதேபார். அவன் பேர் என்னது? மேவி போசேத். அதுனா வெக்கம். அல்லேலூயா. அவன் தப்பு பண்ணல. மேவி போசேத்துடைய தப்பு இல்லம்மா, தப்பு இல்லை, யாரோ தப்பு பண்ணாங்க, நன்மை செய்ய நினைச்சேன்னு தப்பு பண்ணாங்க. நான் அந்த கதையை முன்னாலே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருந்தது. காலையில் போகும், சாயங்காலம் வரும். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆற்றை கடந்து போகிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ரயிலில் தான் போகணும் ரொம்ப தூரத்தில். ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் ட்ரெயின் வந்து நின்றுது. அங்கே 2 பேர் ஓடி வந்தாங்க. ஒருத்தர் ஒல்லியான ஆள், ஒருத்தர் பர்மனான ஆள். ஒல்லியான ஆள் கையில் பை இருந்தது, பர்மனான ஆளும் பின்னால் ஓடி வராரு. ஆனால் டிரைவரும் பார்க்கல, கார்டும் பார்க்கல, விசில் கொடுத்துட்டாரு. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு 2 பேருக்கும் அவசரமான வேலை. பட்டணத்தில் எப்படியாயிலும் போகணுங்கிற வேகத்தில் ஓடி வர்றாங்க. அங்கே ஒரு கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு பெரிய பகல்வான் அவர் பார்த்தாரு. அடே பாவி, எப்படி என்ன கஷ்டப்பட்டு ஓடி வராங்கன்ட்டு ஓடி வந்ததில் பைய வச்சுருந்த பக்கத்தில் வந்துட்டான். அந்த பர்மனானவர் கொஞ்சம் பெருநாள் இருக்கிறாரு. இவன் பார்த்தான், அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது ஹெல்ப் பண்ணுன்ட்டு அவனை தூக்கி உள்ளே போட்டார். ட்ரெயின் போயிடுச்சு. பர்மனான ஆளு வெளியே நின்றுட்டாரு. இவன் திருன்னு முழிக்கிறான். இந்த பயில்வானுக்கு ஒரு கேள்வி, டேய் சரியான பட்டிக்காடு, என் உயிர் போனால் கூட போத்துன்னு ஒன்று எடுத்து போட்டேன், நீ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலடா. கொஞ்சம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லேன், ஊருக்கு போக வேண்டியவர் அவர், நான் வழியேற்றுமா இருந்தாலும் நான் அவர் ஏறிக்கிட்டா பைய கொடுக்கலான்னா ஓடி வந்தேன். நீர் என்னைய தூக்கி போட்டு இப்போ எப்படி திரும்ப வர்றது, காசு இல்லை எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். Many times we make mistakes as if we are giving some help to some people. நல்ல கவனிங்க. மேவி பசத்தினுடைய தப்பு இல்லவே இல்லை. ஆனால் பேர் வெக்கம். நான் அந்த கேரக்டரை கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். எனக்கு வெக்கத்தை உண்டாக்குறதுக்கு நன்மை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கம்மா. I am in a shameful condition. I am sold out. I am in a place where there is no grass at all. I am living in darkness. நான் இன்னைக்கு இருட்டுக்குள்ள இருக்கிறேன். வெக்கமாவே மாறி போயிட்டேன், விற்கப்பட்டு போயிட்டேன். ஒரு செழிப்பு இல்லை, ஒரு புல்லு கூட முளைக்காத இடத்துல தள்ளப்பட்டு விட்டேன். Somebody made a mistake. யாரோ செய்த தப்பு, யாரோ ஒரு சத்திய தப்பு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. I want to tell you, it is more than 10 years. More than 10 years this fellow was living in darkness, living in a place which is not having a single grass, living as if he's a bound man. கட்டப்பட்ட மனுஷனாக, விற்கப்பட்ட மனுஷனாக, புல்ல கூட பார்க்க முடியாத இடத்துல அங்கே இருக்கிறான். கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ண விரும்புகிறேன். திடீர்னு ஒரு நாள் அதுக்கு முன்னால் கேட்டிருக்கணும் அந்த நர்ஸுக்கிட்ட, ஆண்டி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது தானே சொன்னீங்க, எதுக்கு தூக்கி போட்டு உடச்சிட்டிங்க டாடி? நல்லா ஹெல்ப் பண்ணண்டா, இப்படி கொண்டு வச்சிட்டேன் அப்படின்னு தான் அந்த டாண்டி கதை சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு கால் ஒடிஞ்ச கதையை. ஏன்னா
தாவீதுங்கிற புதிய ராஜா வந்துட்டாரு, கொன்றுவாருன்னு பயந்து. திடீர்னு ஒரு நாள் டம்மு 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 டம்முன்னுட்டு வாசல்ல தட்டுற சத்தம் கேட்குது. மேவிபோசேத், யார் உள்ள? மேவிபோசேத் யாரு? தாவீது அனுப்பின சோல்ஜர்ஸ். தாவீது அனுப்பிச்சிருக்கிறாரு, நாங்க சோல்ஜர்ஸ் வந்திருக்கிறோம். இவனுக்கு வைத்த கலக்குது. என்ன, இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, இங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லி பயந்து போய் நடுங்கி போய் கால் ரெண்டும் முடம், ஆனால் ஆடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டில் இருந்த சீபா போய் கதவை திறக்கிறான். ராஜா கூட்டு வர சொல்லியிருக்கார், அவ்வளோதான். இன்னும் இப்போ காய்ச்சல் வந்துட்டு, வயிறு கலங்கினதோடு சேர்ந்து காய்ச்சல் வந்துட்டு. அங்கே போய் தாவீதுக்கு முன்னால் கொண்டு ஒரு பக்கம் ஒரு சேவகன், இன்னொரு பக்கம் இன்னொரு சேவன், 2 காலும் மடமானவன்னு நிறுத்தினோடனே தாவீது சொல்கிறான், மேவிபோசேத், don't be afraid. I called you because I remembered the covenant. உடன்படிக்கை நினைச்சனால்தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எல்லாரும் பாடலாமா? அப்பா